Alhamdulillahi Rabbil Alameen. Assalatu wassalamu ala sayyidil mursalin. சங்கையான பெரியோர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் இன்றைய தினம் 24வது நாளினுடைய தராவீஹை முடித்துவிட்டு அமர்ந்திருக்கின்றோம். தினம் ஒரு சஹாபி என்ற தலைப்பின் கீழ் இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு சஹாபியினுடைய பெயர் இக்ரிமா இப்னு அபீ ஜஹல் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற ஒரு சஹாபி. இந்த இக்ரிமா யார் என்று சொன்னால், இஸ்லாத்தினுடைய ஆகப்பெரும் எதிரியாக விளங்கிய, இஸ்லாத்தை அழித்தொழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டிய அபூ ஜஹல் உடைய மகன்தான் இந்த இக்ரிமா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படிப்பட்ட நபரை கொண்டு இந்த இஸ்லாத்திற்கு இப்படிப்பட்ட நபரை அல்லாஹ் தஆலா வரவைத்திருக்கின்றான். பொதுவாக அபூ ஜஹலை அன்றைய கால மக்கள் எல்லாம் அபுல் ஹைக்கம் என்று ஒரு சிறப்பான பெயர் கொண்டு அழைத்தார்கள். அபுல் ஹைக்கம் என்று சொன்னால் அறிவாளியின் தந்தையே என்று அர்த்தம். ஆனால் உண்மையிலே அவன் அறிவாளியா? ஆக பெரும் முட்டாள். ஷரியத்தை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டியவன், ரசூலுல்லாவை கத்ல் செய்ய வேண்டும் என்று தீராத வெறி கொண்டவன், இஸ்லாத்திற்கு மிக பெரும் எதிரியாக விளங்கியவன். இப்படிப்பட்டவனுக்கு அந்த பெயர் சூட்டுவது நல்லதல்ல என்று விளங்கிய பெருமானார் அபுல் ஹக்கம் என்பதற்கு பதிலாக அபூ ஜஹல் என பெயர் வைச்சாங்க. அபூ ஜஹல் அப்படின்னா முட்டாள்களின் தந்தையின் அர்த்தம். உண்மையிலே அந்த பெயருக்கு பொருத்தமானவன் அவன். ரசூலுல்லா சொன்னாலும் செய்தாலும் செய்கை காட்டினாலும் அது காலத்திற்கு நிலைத்து நிற்கும் அல்லவா? அதுபோல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, அபூ ஜஹல் என்று. அந்த வார்த்தையே, அந்த பெயரே காலம் கடைசி வரையிலும் இன்றளவும் அபூ ஜஹல் என்று சொன்னால்தான் நம்ம எல்லோருக்குமே தெரியும். அந்த அளவிற்கு அவனுடைய பெயர் அந்த அளவுக்கு அவனுடைய பெயர் வந்துவிட்டது. இப்படிப்பட்ட இந்த அபூ ஜஹலுடைய மகன்தான் இக்ரிமா. இவங்க இஸ்லாத்துக்கு வந்ததை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அருமை தோழர்கள் எல்லாம் குர்ஆனில் இருக்கக்கூடிய ஒரு ஆயத்தை சுட்டி காட்டி இவங்களுடைய வருகையை சொல்லுவாங்களாம். யுஹ்ரிஜுல் ஹய்ய மினல் மய்யித் வ முஹ்ரிஜுல் மய்யித் மினல் ஹய். அதாவது அல்லாஹு தஆலா யுஹ்ரிஜுல் ஹய்ய மினல் மய்யித், செத்து போன ஒன்றில் இருந்து அல்லாஹு தஆலா உயிருள்ள ஒன்றை வெளியாக்கக்கூடிய சக்தி பெற்றவன். அதுபோல வ முஹ்ரிஜுல் மய்யித் மினல் ஹய்யி, உயிருள்ளவற்றிலிருந்து செத்து போன ஒன்றையும் வெளியாக்குவதற்கு அல்லாஹுக்கு வல்லமை உண்டு. அதுபோல இந்த அபூ ஜஹல் என்பவன் இதயம் செத்து போனவன். அவன் எதற்கும் லாயக்கில்லை. அவன் வாழ்வதும் இருப்பதும் வேஸ்ட் என்று இருக்கக்கூடிய நிலையில் அப்படிப்பட்டவனுடைய குடும்பத்திலிருந்து ஒரு மனித புனிதராக இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்திற்கு வந்ததை பற்றி சஹாபா பெருமக்கள் வர்ணித்து சொல்லுவார்கள். அதே நேரம் இந்த இக்ரிமா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு இவங்க இஸ்லாத்திற்கு வந்த விதம்ங்கிறது வித்தியாசமான ஒரு ஏற்பாடு, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ஆனால் இவங்களுடைய தந்தை அபூ ஜஹல் என்ன செஞ்சான்னா, தன்னுடைய மகனை ஒரு சிறந்த வீரராக கொண்டு வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டான். போர்க்களத்தில் எங்கே போனாலும் பையனை பார்த்தா எல்லாம் பயப்படணும் அப்படிங்கிற அளவுக்கு தயார்படுத்தினான். எப்படி? எல்லா பயிற்சியுமே கொடுத்தான். ஒரு போருக்கு என்னென்ன பயிற்சி வேணுமோ சின்ன வயசிலிருந்து பயிற்சி கொடுத்தான். அதை சரியாக கற்றுக்கொண்ட இக்ரிமா நாளடைவில் எல்லா போர்களிலுமே கலந்துக்கிட்டாங்க. பத்ரில் கலந்துருந்தாங்க, உஹதுல கலந்துருந்தாங்க. எதுக்கு? இஸ்லாத்தில் இல்லை, இஸ்லாத்துக்கு எதிராக நின்று போரிட்டாங்க. அப்ப நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், அபூ ஜஹல் பத்ருடைய போர்ல 2 சிறுவர்கள் அவனை தேடி ஓடி போய் இவன் தானே அபூ ஜஹல் அப்படின்னு சொல்லி சிலர்கிட்ட விசாரிச்சு அவங்கள அபூ ஜஹலை கொலை செய்வாங்க. அதுக்கடுத்து ஒரு சஹாபி அவருடைய தலையை வெட்டி இந்த காதனுடைய ஒரு முனையில் ஈட்டியை விட்டு இந்த காது வழியாக எடுத்து ஊரெல்லாம் சுற்றி காட்டி
பெருமானார்கிட்ட கொண்டு வந்து காட்டிட்டு காலில் ஏறி மிதிச்சு அவனுடைய சடலத்தை அதை தலையை பாலும் கிணத்துல தூக்கி வீசி அவமரியாதையோடு ஒரு தோழர் நடந்து கொள்வார். காரணம், அவருக்கு ஏற்பட்ட ஒரு மனவேதனையினுடைய வெளிப்பாடாக அது அமைஞ்சிருந்துச்சு. ஆக இதுவெல்லாம் பார்த்த இவருடைய மகன் இக்ரிமா இஸ்லாத்துக்கு வராத நிலையில ரொம்ப வேதனைப்பட்டார். என்னுடைய தந்தை இப்படிலாம் கொலை பண்ணிட்டாங்களே, எவ்வளவு கொடூரமாக கொலை செஞ்சிருக்கிறாங்க. செத்து போன என்னுடைய தந்தையினுடைய தலையெடுத்து கிணத்துல தூக்கி வீசுறதும் இல்லாமல் தலையை தனியாக போட்டுட்டு உடம்பு மட்டும் பாதி இருக்கும்போது 4-5 பேர் எந்திரிச்சு ஏறி மிதிச்சு விளையாண்டாங்களே எப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப வருத்தம், ஆதங்கம். இவங்களை சும்மா விடக்கூடாது. யாரெல்லாம் என் தந்தையினுடைய உடல்ல கால் வச்சாங்களோ தலையை தூக்கினாங்களோ அவங்கள சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி கங்கணம் கட்டி என்ன செஞ்சாரு, அடுத்து நடந்த உஹதுடைய போர்லையும் கலந்துக்கிறார். எதுக்கு கலந்துக்கிறாரு? இஸ்லாத்தில் அவர்களை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எதிர்ப்படையில கலந்து அவர்களை கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறார். சங்கையான பெரியவர்களே, ஆனா இவருக்கு அந்த வாய்ப்புடன் கிடைக்கல. காலம் கடக்குது. ஹிஜ்ரி 8 மக்கா பெருமானாருடைய ஆளுமைக்கு வருது. அதுக்கு முன்னாடி மக்காங்கிறது காஃபிர்களுடைய ஆளுமையில இருந்துச்சு. காபத்துல்லாக்குள்ள 365 சிலைகள் இருந்துச்சு. எவ்வளவு சிலை? 365 சிலை இருந்துச்சு. காபத்துல்லாக்குள்ள அவ்வளவு சிலையை வச்சிருந்தாங்கன்னா அந்த ஊர் மக்கள் எல்லாம் எப்படி அந்த விக்கிரகங்களை வணங்கக்கூடியவங்களா இருந்தாங்க, அந்த சிலை வணக்க வழிபாட்டாளர்களை எப்படிலாம் இருந்திருப்பாங்க. தினம் ஒரு சிலை அப்படிங்கிற அடிப்படையில், சாமி அப்படிங்கிற அடிப்படையில் என்ன செய்வாங்களா, கடவுள்னு சொல்லி வழிபாடு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்களா. ஆக சங்கையான பெரியவர்களே, மக்கா ஒரு கட்டத்தில் இஸ்லாத்துடைய ஆளுமைக்கு வந்த பிறகு அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் ஒரு பயம் வந்துருச்சு. இதுக்கு முன்னாடி எல்லாம் நாம் என்ன செஞ்சோம், இவரை முகம்மதை நாம் நினைச்ச மாதிரி பேசணும், திட்டணும், கிண்டல் அடிச்சோம், எல்லாமே செஞ்சோம்ல. ஆனால் இனிமேல் அந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லி பயப்பட ஆரம்பிச்சாங்க. ஏண்டா அதிகாரம் இவங்கள்ட்ட வந்துருச்சு, முஸ்லிம்கள்கிட்ட வந்துருச்சு. அப்போ என்ன செஞ்சாங்கன்னா அந்த ஊரை விட்டு மக்கா விட்டு எல்லாமே வெளியே ஓடனாங்களாம். இங்கே இருந்தோம்னா நமக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க, மக்காவை வெற்றி கொண்டதுக்கு பிறகு அவங்க செஞ்ச ஒரு இடம் என்ன தெரியுமா, அனௌன்ஸ்மெண்ட் என்ன தெரியுமா, எல்லோருக்கும் பொது மன்னிப்பு இருக்குது அப்படின்னாங்க. ஆனால் ஒரு சிலர்களை தவிர, அந்த ஒரு சிலர்களில் இக்ரிமாவும் ஒருவர், அவருக்கு பொது மன்னிப்பு கிடையாது. அவருக்கு பொது மன்னிப்பு கிடையாது. அப்போ இவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு, நாம் இங்கே இருந்தோம்னா வேலைக்கு ஆகாது, எல்லாத்தையும் மன்னிச்சிட்டாங்க, என்னை மன்னிக்க மாட்டாராமா முகமது, நான் இருந்தேன்னா எனக்கு என்ன உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி என்ன செய்கிறாரு, யமனுக்கு ஓடுறாரு, யமன் தேசத்துக்கு ஓடுறாரு. கப்பல் வழியா கடல் வழியா அவர் போகிறாரு. போகும்போது தப்பிச்சு போகும்போது கடல்ல கடுமையான சூறாவளி புயல் காற்று ஒன்று வீசுது. என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி அவரால் தெரியல. அப்ப கப்பலை ஓட்டி செல்லக்கூடிய மாலுமிகளுங்கிறவங்க இஸ்லாத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள் முஸ்லிம்கள். அப்போ மாலுமிகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு சிலர்கிட்ட அந்த பயணிகள்கிட்ட சொல்றாங்க, கப்பல் நிலைத்தது மாதிரி போயிட்டு இருக்குது, உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத ஒரு சூழல் ஏற்படுது, யாருக்கு என்ன நடக்கும், எந்த சூழல் எப்படி இருக்குங்கிறது யாராலையும் கணிக்க முடியாது, நீங்க எல்லாம் உங்களுடைய கடவுளை வணங்குறதுனா வணங்கிக்கிங்க, ஆனா நான் ஒன்று சொல்றேன், அல்லாஹ் வணங்குறீங்கன்னா அவன் கைவிட மாட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க, உங்களுடைய கடவுளில் வணங்குறதெல்லாம் வணங்கிங்க, ஆனா ரப்ப அல்லாஹ்வை நீங்க இபாதத்தை செஞ்சீங்கன்னா, அவன்கிட்ட கையேந்தினீங்கன்னா அவன் உங்களை கைவிட மாட்டான் அப்படின்னு சொல்லி அந்த இஸ்லாமிய மாலுமிகள் சொல்றாங்க. அப்போ உண்மையிலேயே அந்த இக்ரிமாவுக்கு உள்ளத்துல ஒரு விஷயம் ஏற்படுது. ஓ அப்படியா, நாம முகமதுட்ட இருந்து உயிர் பிச்சை கேட்டு நம்ம தப்பிச்சாக்கிறதுக்கு வந்தோம்னா இங்க நம்ம செத்துருவோம் போல தெரியுது அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டே இருந்த என்ன செய்யறாரு, வேற வழி இல்லை, நமக்கு நாம உயிர் வாழணும் அப்படின்னு சொன்னா அல்லாட்ட நம்ம கையேந்தணும் அப்படின்னு சொல்லி மனமுருகி பிரார்த்தனை செய்யறார் இக்ரிமா. யாரெல்லாம் இந்த மாதிரி நான் தப்பு செஞ்சுட்டேன், இந்த மாதிரி ஒரு காலச்சூழல சிக்கிட்டேன், நான் உயிர் பிச்சை கேட்கக்கூடிய நிலையில இருக்கிறேன், நீ என்னை பாதுகாத்துரு, நான் கரையில் இறங்கினதுமே முகமதை சந்திச்சு நான் இஸ்லாத்துக்கு வரேன் அப்படின்னு அல்லாஹ்கிட்ட முறையிடுறார். இவர் துவா செஞ்சு முடிச்சதுமே அல்லாஹு தாலா அந்த இடத்தை அமைதியாக்கினான். நிசப்தமானது, எல்லாம் அடங்கி போனது, ஆக்ரோஷம் அடங்கி போனது, எப்பொழுதும் போல இயல்பான நிலைக்கு உலகம் சென்று கொண்டிருந்தது. கப்பல் தன்னுடைய இயல்பான நிலையில் சென்று கொண்டிருந்தது. கரைக்கு திரும்புகிறார். இது ஒரு புறம் இருக்க.
இவர் வந்து ரசூலுல்லாவை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஏற்பாடு நடத்திக்கிட்டு இருக்கிறார். இவர் எப்படியாவது போய் ரசூலுல்லாவை சந்திக்கலாம் அப்படின்னு. இது ஒரு புறம் இருக்க, இவங்களுடைய இக்ரிமாவுடைய மனைவி உம்முல் ஹக்கீம் என்கிற ஒரு பெண்மணி, அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்களும் காஃபிராக தான் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க இஸ்லாத்துக்கு வராங்க. ரசூலுல்லாவை இடையில சந்திக்கிறாங்க. சந்திச்சு இந்த மாதிரி ரசூலுல்லா, நான் இன்னாருடைய மனைவி உம்முல் ஹக்கீம் என்னுடைய பேர், நான் இஸ்லாத்துக்கு வர விருப்பமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ரசூல் என்ன செய்கிறாங்க, திரைக்கு பின்னால் அவங்க இருக்கிறாங்க, கலிமா ஷஹாதத்தை சொல்லி கொடுக்குறாங்க, இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க. அதுக்கடுத்து அந்த மனைவி உம்முல் ஹக்கீம் பெருமானார்கிட்ட கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ், ஒரு சின்ன ரெக்யூஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னால், என்னுடைய கணவர் வந்து உயிருக்கு பயந்து உங்களுக்கு பயந்து ஊரை விட்டு ஓடிட்டாரு. ஆனால் நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அவரை மன்னிச்சிடலாமே, அவர் இஸ்லாத்தை எப்படியாவது நான் கொண்டு வந்துடுறேனே அப்படின்னு சொல்லி அவருடைய மனைவி ரொம்ப தாழ்மையோடு பெருமானார்கிட்ட கேட்கும்போது, சரி பரவாயில்லை, உங்களுடைய கணவரை கூட்டுவாங்க அப்படிங்கிறாங்க. கணவர் இங்கிருந்து வேறு ஒரு ஊருக்கு அகதியாக சென்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். அப்ப கணவரை தேடி இவங்களும் பயணமாகறாங்க. கணவரை தேடி இவங்களும் டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப தூரம் போறாங்க. இவங்க தனியா போக முடியல அப்படின்னு சொல்லி இவங்க குடும்பத்துல இவங்க வீட்டிலேயே ஒரு அடிமை இருந்தார். அந்த அடிமை என்ன செய்யறாரு, கூட துணைக்கு கூட்டு போறாங்க. போற வழியில அந்த அடிமை வந்து உம்முல் ஹக்கீமை பார்த்து கேட்கிறாங்க, அதாவது நீ எனக்கு என்னுடைய ஆசைக்கு இணங்கன அப்படின்னா, எஜமானிட்ட கேட்குறாங்க, நீ என்னுடைய ஆசைக்கு இணங்கனன்னு சொன்னால் பாதுகாப்பாக போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ உம்முல் ஹக்கீம் அப்போதான் உங்களுக்கு மனசில் வருது, என் குடும்பத்தில் எனக்கும் என் கணவருக்கும் பணிவிடை செஞ்ச ஒரு அடிமை என்ன என் மேலே இவ்வளவு ஆசையாக இருக்கிறானே, இவ்வளோ வெறிகொண்டு இருக்கிறானே, அப்போ இதுக்கு முன்னாடி எல்லாம் என்னை எப்படியெல்லாம் பார்த்துருப்பான் அப்படின்னு சொல்லி ரொம்ப இதாக நினைக்கிறாங்க. இவனை இப்படி விடக்கூடாது. அந்த நேரத்தில் வந்து பதில் சொல்லவும் முடியல, எதையும் சொல்ல முடியல. ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, கொஞ்சம் கொஞ்ச நேரத்தில் நான் ஒரு நல்ல முடிவு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டு போகிறாங்க. போகிற வழியில் ஒரு கிராமத்தை பார்க்குறாங்க. கிராமத்தில் இருக்கக்கூடிய நிறைய மனிதர்களை சந்தித்து இந்த அடிமையை அங்கே ஒப்படைச்சு, இந்த மாதிரி என்கிட்ட கேட்டால் அவனுடைய ஆசைக்கு நான் இணங்கணும் அப்படின்னு சொல்லி அவன் வற்புறுத்துறான். அப்படிங்கும்போது அந்த அடிமை என்ன செஞ்சாங்க, அந்த ஊருக்காரவெல்லாம் கையை பிடிச்சி கட்டி ஒரு கம்பத்தில் கட்டி போட்டு அடி இழுத்துட்டாங்க. அதுக்கடுத்து இவர்கள் அங்கிருந்து பயணமாகி தன்னுடைய கணவரை தேடி போறாங்க. போனா கணவர் ஒரு படகுக்கார்ட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, என்னன்னா இந்த இடத்துல இருந்து இன்னொரு கரையில கொண்டு போய் என்னை விட்டுருப்பா, நான் போய் முகமதை சந்திக்கலான்ட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த நேரத்தில் இவங்களுடைய மனைவி உம்மு ஹக்கீம் அந்த கணவரை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்றாங்க. கணவர் ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்க்கிறார். வந்திருக்கிறது தன்னுடைய மனைவியா, சலாம் சொல்றாங்களே, இவர் என்ன முஸ்லீம் ஆயிட்டாரா, என்ன எதுன்னு தெரியல அப்படின்னு போது மனைவியை சொல்றாங்க, ஆமா நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன், ரசூலுல்லாவை நான் நேரில் பார்த்து நான் கலிமா ஷஹாதத்து சொல்லிட்டு இஸ்லாத்துக்கு வந்துட்டேன், நீங்களும் இப்போ என் கூட வாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ கணவர் இக்ரிமா கேட்குறார், நான் முகமதை பார்த்தேன்னு சும்மா விட்டுருவாரா, நான் இஸ்லாத்துக்கு வரணும் எனக்கு ஆசை இருக்குது, ஆனால் அவங்களை போய் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு சும்மா விடுற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லை நான் அவங்கள்ட்ட பேசிட்டு நீங்கள் வாங்க அப்படிங்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அவர்களும் வருவார்கள். இவர்கள் இருவரும் கணவனும் மனைவியும் சகிதமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திக்க செல்வார்கள். செல்லுகின்ற வெளியிலேயே கணவன் தன்னுடைய மனைவிட்ட கேட்பாங்க, நான் இவ்வளவு நாள் நான் உன்னை பிரிஞ்சு இருந்துட்டேன், ரொம்ப காலமாக பிரிஞ்சு இருந்துட்டேன், எனக்கு ஒரு தேவை இருக்குது, அந்த தேவை உனக்கு என்னன்னு தெரியும், என் கூட தனிமையில் இருக்கலாம்னு அப்படின்னு சொல்லி நாசூக்காக கேட்பாங்க. அப்போ உங்களுடைய மனைவி சொல்லுவாங்க, நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன், நான் முஸ்லீம் ஆகிட்டேன், நீ காஃபிராக இருக்கிற, இந்த நேரத்தில் ரெண்டு பேரும் தாம்பத்தியம் கொள்ளுவதுங்கிறது கூடாது, நீ கலிமா ஷஹாதத்தை சொல்லு, அதுக்கடுத்து நீ கேட்கக்கூடிய ஆசைகள் நிறைவேற்ற அப்படிங்குவாங்க. இது நமக்கு ஒரு படிப்பினையை தருது. என்ன அப்படின்னா, ஒரு கணவன் மனைவி, ஒரு ஆண் ஒரு பெண் உலகத்தில் நடைமுறையில் ஒருவருக்கொருவர் விரும்புகிறாங்க அப்படின்னு சொன்னால், ஒருவர் முஸ்லீமாக இன்னொருவர் காஃபிராக இருக்கிறாங்க அப்படின்னா, தன்னுடைய காரியம் தேவை அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்வாங்க, அந்த நேரத்தில் மட்டும் கலிமாவை சொல்லிட்டு வேலையை முடிச்சுக்குவாங்க. அதுக்கடுத்து அவர்களுடைய தேவைகள் முடிந்ததற்கு பிறகு அவருடைய பழைய நிலைமை என்னமோ அதில் தான் இருப்பாங்க.
ஆனால் இந்த பெண்மணி விடாப்பிடியாக மனப்பூர்வமாக இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பிறகுதான் எல்லாமே நடக்கும் என்று சொன்னார்கள். அதற்கடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து சந்தித்தார்கள். பெருமானாரை சந்தித்ததற்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களுடைய வருகையை இவர்கள் அவர்களை பார்க்க வரும்போது சஹாபாக்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி இக்ரிமா வரார், அவரை நீங்கள் திட்டாதீங்க. ஏன்னு சொன்னால் அதே போல் இவருடைய தந்தை அபூஜஹல் இருக்கிறாரு, அவரை எப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லாம் தெரியும். அந்த அபூஜஹலை நீங்கள் இப்போ வந்து கடுமையாக பேசக்கூடிய நேரம் இதுவல்ல. நீங்கள் அப்படி பேசுனீங்கன்னா மகனுக்கு இக்ரிமாவுக்கு அது மனவேதனை ஏற்படுத்தும். எனவே நாசூக்கான முறையில் நீங்கள் நடந்து கொள்ளுங்க. அவருடைய தந்தையும் திட்டக்கூடாது, இவரையும் நீங்கள் திட்டக்கூடாது என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை இக்ரிமா வர என்ன செய்வாங்களா, உட்கார்ந்துருக்கிறவங்க எந்திரிச்சு ஓடி போய் அவர்களை கட்டி அணைத்து கரத்தை பிடித்து கலிமா ஷஹாதத்தை சொல்லி கொடுத்து அவர்களை வரவேற்பாங்களாம். ஆக சங்கையான பெரியோர்களே, இது நமக்கு பல விஷயங்களை நமக்கு அழகான முறையிலே சொல்லித் தருகின்றது. என்னவென்று சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரந்த மனப்பான்மை, தன்னை கொல்ல வேண்டும் என்று நாடிய ஒரு குடும்பத்திலிருந்து வந்த ஒரு நபரை பெருந்தன்மையோடு மன்னித்து அவருக்கு எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை பெருமானார் ஏற்படுத்துறாங்க. இன்னும் சொல்ல போனா இவருக்கு ஃபர்ஸ்ட் ரசூலுல்லாஹ் மன்னிப்பே இல்லைன்னு சொன்னவங்க. மன்னிப்பு இல்லை அப்படின்னு சொன்னா எப்படிப்பட்ட மன்னிப்பு இல்லை தெரியுமா? அந்த காலத்துல ஒருத்தருக்கு இவருக்கு நான் பொறுப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு முஸ்லீம் சொன்னா அவரை யாரும் கை வைக்க மாட்டாங்க. ரசூல் இதையும் சொன்னாங்க, இவங்களுக்கு நீங்க இந்த இக்ரிமாவுக்கு நீங்க யாராவது பொறுப்படுத்திக்கிட்டேன்னு சொன்னா கூட உங்களையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னாங்க. பொறுப்பெடுக்க கூடாதுன்னு அர்த்தம். அதுக்கு அவருக்கு மன்னிப்பே இல்லைங்கிறது அர்த்தம். இன்னும் ஒரு படி மேலேறி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர் காபாவுடைய திரையை பிடிச்சுக்கிட்டு அழுதுட்டு அவர் மன்னிப்பு கேட்டா கூட நான் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னாங்க. புரிச்சா? அப்படி என்றால் ரசூலுல்லாஹ் எவ்வளவு தூரம் அவர்களை மன்னிக்கவே கூடாது என்ற ஒரு எண்ணத்தில் இருந்திருப்பாங்க. அவர் இஸ்லாத்திற்கு வருகிறேன் என்று சொன்னதற்கு பிறகு எல்லாம் சுமூகமாக மாறிப்போனது என்பதை பார்க்கின்றோம். சங்கையான பெரியோர்களே, இவர்களை பற்றி பார்ப்பதால் இன்னொரு சின்ன ஒரு கூடுதலான ஒரு தகவல் மட்டும் பார்த்துடலாம். நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், எர்முக் அப்படிங்கிற ஒரு போர். அந்த போரினுடைய கடைசி கட்டத்தில் சில சஹாபாக்கள்லாம் காயப்பட்டு கீழே படுத்திருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் தண்ணி தேவைப்படும். ஒருத்தருக்கு உணவு தண்ணி கொடுக்கும்போது அவர் என்ன செய்வார், எனக்கு வேணாம், அவருக்கு உயிர் போராடிட்டு இருக்கிற அவருக்கு குடிஞ்சுக்குவார். அவருக்கு போன என்ன செய்வார், எனக்கு வேணாம், பக்கத்தில் உள்ள ஒரு குடிஞ்சுன்னு. அப்படி கடைசியாக இருந்தவங்க தான் இந்த இக்ரிமா. புரிஞ்சுங்களா? அப்ப அவர் கடைசி வரையிலும் தண்ணீரை குடிக்காமலேயே அவர் ஷஹீதானார் அந்த இடத்துல. எப்படிப்பட்ட ஒரு நபர், தீனுக்கு எதிராக விளங்கிய நபர், தீனுடைய எதிரியாக இருந்த ஒரு குடும்பத்திலிருந்து வந்த ஒரு நபர், அவருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தான். நாயகம் அவர்களை மன்னித்தார்கள். கடைசியில் ஷஹீதனுடைய அந்தஸ்திலே அவர்களுக்கு வஃபாத்து நிகழ்ந்தது என்று சொன்னால் ஒரு கணம் யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சங்கையான பெரியோர்களே, அதுபோல இந்த ஈமானிலே உறுதியோடு சகிப்புத்தன்மையோடு பெருமானாரின் மீது முஹப்பத்துள்ளவர்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் ஆக்கியருள் புரிவானாக.